இங்கே ஒரு பெட்ரோல் பங்க்ல டீசல் காருக்கு தவறுதலாக 2 லிட்டர் பெட்ரோல் போடுறாரு. அடுத்ததாக கஸ்டமர் பார்க்குறப்ப டீசலை ஃபில் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது அந்த பங்க் ஊழியரோட தவறு இல்லை. இப்படி முதல்ல 2 லிட்டர் பெட்ரோலையும் மீதம் முழுக்க டீசல் நிரப்ப சொல்கிறதே அந்த கார் ஓனர் தான். இப்படி பண்ணுறதால நடக்கக்கூடிய விளைவுகளை தெரிஞ்சு தான் செய்கிறாங்களான்னு நமக்கு சத்தியமாக புரியலை. இதை வீடியோ வேற போடுறதுனால புதுசாக கார் வாங்குறவங்களுக்கு இது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம். இந்த பதிவை நான் போடுறதுக்கு காரணம் காரை பற்றி பெருசாக தெரியாதவங்களுக்காக தான். தயவுசெய்து மக்களே, எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் இப்படி டீசலையும் பெட்ரோலையும் எந்த வாகனத்திலையும் மிக்ஸ் பண்ணி போட்டுறாதீங்க. ஏன்னா பெட்ரோல் உடனடியாக எரியக்கூடிய ஒரு ஃபியூல், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் டீசல் ஒரு லூப்ரிகன்ட் ஆயில், இது ரொம்ப ஸ்லோவாக தான் எரியும். டீசல் இன்ஜினில் ஸ்பார்க் பிளக் இல்லாத காரணத்தால் பெட்ரோல் மிக்ஸ் ஆகும்போது இன்ஜின் பாங்கில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உராய்வால் இன்ஜின் பாகங்கள் முழுவதுமாக சேதமாயிடும். அதனால் பெட்ரோலோ டீசலோ உங்கள் காரில் ஃபில்லப் பண்ணும்போது நீங்களே கீழே இறங்கி என்ன ஃபியூல் ஃபில்லப் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. சில இடங்களில் ஊழியர்களும் கவனக்குறைவால் மாற்றி போட்ட சம்பவம் நடந்திருக்கு. ஒருவேளை உங்கள் காரில் அப்படி நடந்தால் காரை ஸ்டார்ட் பண்ணாமல் ஓரமாக நிப்பாட்டிட்டு நியர்பையில் உள்ள மெக்கானிக் ஷாப்புக்கு போய் மெக்கானிக்கை வர வச்சு டேங்கை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் காரோட இன்ஜின் கோவிந்தா கோவிந்தா